வணக்கம் உறவுகளே, நான் சதீஷ். இப்போ வந்து எங்கே நான் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணகி மாட்டு வண்டில் சவாரி விடந்தையில் வந்து நிற்கிறேன். என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆண்டுலேயும் வந்து ஒவ்வொரு சில ஞாயிறுகளில் வந்து வண்டில் சவாரி நடக்கிறது. இன்றைக்கு வந்து இந்த வண்டில் சவாரியில் வந்து சில நல்ல விஷயங்களை தான் காட்டுவேன். என்ன சொல்லுங்க ஆபம், இப்போ மாடுகள்கிட்ட விதையல், மாடுகள் எப்படி வந்து வண்டில் சவாரி ஓடுது, மற்றது இந்த மாடு வளர்க்குறாக்கள்கிட்ட செயல்பாடு, மற்றது இந்த மாடுகளை வந்து தடவி கொடுக்குற விதங்கள், மனுஷரை விட இந்த மாட்டோட புலங்கிறத பார்க்கல ஒரு 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 சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து மனுஷர்களோட புலங்கிறத விட இந்த மாடுகளோட வந்து இந்த 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 சவாரி விடந்தையில் மக்கள் புலங்கிறது, மக்களை விட இந்த சவாரி வண்டில் மாடுகள் குறியாக்கள் புலங்கிறத பாருங்கள், அதுகளும் காட்டுவேன். நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வீடியோவை தட்டாமல் பாருங்க. நல்ல 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 விஷயங்கள் இன்றைக்கு வந்து காட்டுவோம், பார்ப்போமே. இப்போ வந்து பாருங்க, அடுத்த சுற்றுக்கு வந்து தெரிவாயின மாடுகள் வந்து விட போயினோம். கொடி அடிக்கிற அண்ணன் நிற்கிறார். சரியான ரூல்ஸுகளை பாருங்கள். மாடு வந்து எதில் தெரிகிற அந்த கோட்டுக்கு மேலே கால் இருக்கணும், விளங்குதா? அந்த கோட்டுக்கு மேலே கால் இருக்கணும். அப்போ தான் அந்த கொடி அடிப்பினம். மற்ற இது வந்து கஷ்டப்படுத்துகிறேன்னு சொல்லலாம். அது தமிழற்ற ஒரு பாரம்பரியம், ஒரு 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 சந்தோஷமான விளையாட்டு. இது வந்து ஒரு விளையாட்டுன்ற லிஸ்டெலாம் சேர்க்கணும் உண்மையிலேயே. பாருங்க இந்த மாடுகள் எலும்பி பாயக்குள்ள எப்படி இருக்கும்னா, அந்த மாட்டை விட நீங்களே பாருங்கள், அந்த மாட்டை விட அந்த அந்த மாட்டின் நாணயத்தை பிடிச்சிருக்கிற ஐயான்ற வேகத்தை பாருங்க. அந்த கொடியை பார்க்குறதா நான் வேண்டியது. அங்கே பாருங்க எப்படின்னு சொன்னால் அந்த 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 சோடி மாடு வந்து கைத்துக்கு வெளியால் வந்துட்டு தான். அப்போ அவையல் வந்து அந்த கைத்துக்கு செட் பண்ண சொல்லினேன். ஆனால் இது வந்து வைலன்ஸ் இல்லை, கஷ்டப்படுத்தையில் ஒரு 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 சில விஷயங்கள் வந்து அவையில் வந்து சரியான ரூல்ஸின் படி ஃபாலோ பண்ணினோம். அந்த அந்த ஒரு ஒரு நல்ல விஷயம் இது. இப்போது வந்து நான் விடந்தையில் கடந்தா வாருங்க எப்படி போகுதுண்டு வாருங்க. இங்கே வாருங்க. இங்கே பாருங்க, இந்த டிஷர்ட்டை பாருங்கள். ஒரு அண்ணன் வந்து டிஷர்ட்டில் அந்த கண்ணகி மாட்டு இந்த விடந்தக்காரர் தான், கண்ணகி மாட்டு வண்டில் சவாரி விடந்தக்காரர். இவன்லாம் அந்த ஏசி அடிச்சிருக்கணும். வணக்கம் உறவுகளே, இது வந்து புளியம்பொக்குன சவாரி தேவண்ணி என்று சொல்கிறது. அவர் வந்து ஒரு 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 வண்டில் சவாரியில் வந்து ஒரு சவாரிக்காரன் ஒரு கல்வெட்டு படிப்பு. அவர் கல்வெட்டு அவர் இறந்ததுக்கு பிறகு நான் ஒரு பாட்டு பாடினேன். அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறார். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஒரு கல்வெட்டில் வந்த ஒரு எங்கட பாஷையில் சொன்னால் இருவட்டுன்னு சொல்கிறது பாடல் அடுத்த கட்ட பாடலை வந்து அவர் பாடி தந்திருக்கிறார். இது மாதிரி நிறைய பேர் பாடணும், நல்லது செய்யணும். நாங்கள் அடுத்த சவாரி பார்க்க போவோம். என்ன மாபெரும் மாட்டு வண்டில் சவாரி போட்டையில் யாழ்ப்பாணம் தொடக்கம் மன்னார் வன்னி வரை கரவட்டி இளையண்ண கரடுக்கால வட்டி ஐயான பின்னிருந்தவ கொடியும் விளக்காளைகள் விடந்தையிலே விரைந்தோட பார்வையாளர்கள் ரதியமார்கள் பார்த்து ரசித்து மத்தீச்சமார்கள் எண்ண போட்டார், இளைய தம்பி போட்டார் என்ற கதைகள் பலர் காதிலும் பிறர் காதிலும் கேட்கும். புறசோடி காளைகள் வந்து முந்துவதுண்டால் மிக அரிதுக்கு மேல் அரிது ஐயா. எத்தனையோ சவாரி விடந்தகளை கண்டு கழித்து விழுந்து ஒழும்பி உருண்டு பிறண்டு எத்தனையோ தங்கப் பதக்கங்கள் எல்லாம் தட்டி எடுத்த எங்கள் கரவட்டி மத்தியிலே தம்பி அண்ணி அவர்கள் 1990ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி சவாரி போட்டியில் பூநகரி நல்லூர் ஆலங்கணி சவாரி விடந்தையிலே சில்லு வேற தட்டு வேற குத்தி வேற ஆயில் எண்ணெயும் ஐயா அண்ணையும் பிறண்டு உருண்டு கிடக்க சுட்டி எனக்கும் முன்னங்காலிரு துண்டாக முறிந்து போக சவாரி பிரியர்கள் எல்லோருக்கும் சோகத்தையும் கவலையையும் கொடுத்தனராம். இப்போ பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க. மயிலக்கால சீருது.
எப்படி இருக்கண்டு பாருங்க. இங்கே பாருங்க கலைக்கிறாங்க. வண்டில் பண்ணுறவங்க அடுத்த டீம் கலைக்குது. பாருங்க இப்போ ஓடிட்டு வந்து அப்படியே மாடுகள் வந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவாகி போய்கொண்டிருக்கேன். இங்கே பாருங்க அடுத்த சுற்றுக்கு தெரிவாகிய மாடுகள் போய்கொண்டிருக்குது. இப்போ பாருங்க ரோலே எப்படின்னு சொன்னால், இப்போ முதலாம் சுற்று ஓடி அடுத்த தெரிவுக்கு தெரிவான மாடுகள் வந்து திரும்ப கட்ட போயினோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இது வந்து அடுத்த தெரிவுகளுக்கு தெரிவான மாடுகள் வந்து அப்படி 2ஆம் சுற்று போல் இருக்குது. 2ஆம் சுற்று விட போயினோம். நான் தான் இந்த வருஷம் இந்த முறை நல்ல நடுவில் நின்று எடுக்கிறேன். இதில் வரோம். இந்தியாவில் மாட்டை வேணும் ஜேசி நாம்பன் சொல்கிறேன். இந்த நாம்பனை எந்த மாடு மூடாது. இந்த கால் குறையலை பாருங்க. இங்கே பாருங்க பைக்கில் இழுத்தோண்டு வரணும்னா இது என்னன்னு சொன்னால், இதே பைக்கில் இழுத்து கொண்டு வரேன்னு சொன்னால், இப்போ மாடு வந்து ஒரு நீண்ட தூரம் சவாரி ஓடி போட்டு களையில் நிற்கின்றானே, இப்போ அந்த மாடுகளை திருப்பி நாங்கள் அப்படியே கலைக்கலாது. அதுக்காக திருப்பி பைக்கிலான்னு இழுத்து கொண்டு வர்றது. அந்த மாட்டை களை இல்லாமல் நடத்தி கொண்டு வர்றது. பாருங்க இங்கே எவ்வளோ வண்டில் வந்து நிற்கண்டு பாருங்க. இதில் ஒரு அற்புதமான காட்சி ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், அது அந்த அண்ணன் அந்த மாட்டோட புலங்குறத பாருங்கள். மனுஷருக்கும் மாட்டுக்கும் உள்ள ஒரு நட்பை பாருங்க. அது நாங்கள் கிட்ட போகக்கூடாது. பழைய ஆக்களோட அவ்வளோத்துக்கு ஒரு இதாக நிற்கும் மாடு இல்லை. அது மனுஷரை விட நல்ல ஒரு அறிவுள்ள ஒரு மிருகம். நன்றி அண்ணா. இல்லை என்ன சொல்லுங்க பாப்பம். தடவி கொடுக்கணும், மாடுகள் வந்து தடவி கொடுக்கணும். பண்டில்களை பாருங்கள். இந்த 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 வருஷத்துக்குண்டே தான் நீங்கள் வந்திருக்கு. இங்கே ஆள் வந்து நல்ல ஹச்சானண்டு போட்டு நொறுக்குது. ரைட். அடுத்த சுற்றுக்கு அடுத்த மாடுகள் வந்து தயாராகிட்டுது. இதில் வந்து ABC அப்படி ஒரு நம்பர் பிரிவில் தான் கொண்டு போகிறது. இதுகள் வந்து எருதுன்னு சொல்கிறேன். இந்த நிலம் போட்டிருக்கிற வந்து எருதுகள். இதை பாருங்கள், நிலம் போட்டிருக்கிற மாடுகள் வந்து எருது மாடுன்னு சொல்கிறது. இதுகள்லாம் வந்து அந்த நாம்பன் அந்த ஒரு வட்டாரத்தில் நல்ல ஒரு சவாரி பாஞ்ச மாடுகளாக இருக்கும். இந்த கொம்பு மாட்டை வந்து சாட்டேன்னு சொல்கிறது. இந்த கொம்புகளை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த கொம்பு வந்து சாட்டேன்னு சொல்கிறது. கொம்புன்ற வடிவத்தை பாருங்க. இந்த கொம்புள்ள மாடு வந்து சாட்டை என்று சொல்கிறது. அப்படி தான் இந்த மாட்டின் பேர் வாரது என்று சொன்னால், கொம்பு வந்து சரிஞ்சிருக்கிறது. இதை பாருங்க. இப்போ வந்து தயார் நிலையில் இருக்குது. என்ன சம்பவம்னு சொன்னால், மாடுகள் ஓடுறதோ இல்லையோ அந்த மாட்டு சவாரி விடுறதும் மாட்டு உரிமையாளர்களும் வந்து இவ்வளோ ஒரு ஆர்வமாக அனுப்பினோம் பாருங்க. அதுதான் வண்டில் சவாரின்னு சொல்கிறது. இந்த விடந்தையில் நிற்கிறாள் வந்து பல களம் கண்டாள். சுகிருதண்ணி என்று சொல்கிறது. எப்படி அண்ணா
எங்கட மாடுகள் எல்லாம் வளர்த்தான் விட்டுருக்கு கூட. இப்போ பாருங்கோ ஒவ்வொரு 1 2 3 4 வந்து 4 சோடி வந்து பூட்டப்பட்டிருக்கு. என்ன சொல்லுங்க பாப்பம். இப்போ ஒவ்வொரு சுற்று இருந்தா அதில் போகிற அதில் வெள்ளை கொடியோட போகிற அண்ணா வந்து அவற்ற கொடி அசைவு தான் மாடு வந்து இங்கே பாருங்க இங்கே இந்த வெள்ளைக்கொடி அசைவு தான் மாடு வந்து கூட கவர் பண்ணும். ஏன்னு சொன்னால் நான் சின்ன வயசுலேருந்து அறிஞ்சிருக்கேன். அப்படின்னு சொன்னால் சில மாடு வந்து கொடியை பார்க்குமா, அந்த அப்படி வளர்ப்பு இந்த கொடின்ற அசைவை பார்த்து ஃபஸ்ட்டாக ஓடுற மாடுகளும் இருக்காம. ஏன்னு சொன்னால் அப்படித்தானே வளர்க்குறது அந்த விடந்தைகளில். மற்றது இந்த விடந்தைகளில் எப்படின்னு சொன்னால் இப்போ இதில் வந்து ஒரு பெரிய ஒரு தொழில் இருக்குது. ஒரு மாட்டின் பிலியல் வந்து லட்சக்கணக்கில் போகும். லட்சம் இல்லை, இப்போ ஓரளவுக்கு கோடிக்கணக்கில் போகுதான். என்னென்னு சொன்னால் அந்த மாட்டின் வேகங்கள் அது எனக்கு தெரியும். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளே இப்போ வந்து நிறைய மாடுகளை வந்து வேண்டி இங்கே சவாரிகளுக்கு நிறைய பேர் விட்டுருக்கணும். அது என்னென்னு சொன்னால் அந்த தமிழற்ற மரபும் பாரம்பரியமும் என்று சொல்லி நான் கேட்டால் அப்படி சொல்லினேன். இதை பாருங்கள் காட்டுன்னு இங்கே பாருங்கள் எப்படி நிற்கண்டு பாருங்கள் தயார் நிலையில். தமிழனுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு கொஞ்சம் எவ்வளோ நேரம் வச்சிருக்கிறது தான் முக்கியம். அவளுக்கு வந்து அந்த விடந்தையில் கொண்டாந்து விட்டுட்டா அந்த டைம் விடணும். அது அவையில் நிற்கிற டைம் கூடக்குள்ளே வந்து தெரிந்தானே குளப்படி விடுவினும். மற்றபடி அது பெரிய அளவுக்கு ஒரு இதாண்டு இல்லை. என்ன சொல்லுங்க, இப்போ விடந்தையில் கொண்டாந்து வச்சுருந்தால் அந்த டைமிங் ஒன்று இருக்குது. 5 நிமிஷம்டா 5 நிமிஷத்துக்கு இடையில் தாங்கள் போகணுமன்ற மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது தானே. அது தாண்டேக்குள்ளே சில பேர் அப்படி தான் குளப்படி செய்வினோம். இது வந்து நந்தி கடற்கரை பாருங்க எப்படி இருக்காண்டு. நந்தி கடற்கரை கண்ணகி விடந்தை என்று சொல்கிறது. கண்ணகி விடந்தை என்று சொல்கிறது. இது பாப்பம் பாருங்க. இந்தியாவில் பாருங்கள் இவ்வளவு பேர் மாட்டு வண்டியில் எவ்வளோ வாகனங்கள் ஏற்றி கொண்டு வந்திருக்கணும் மட்டும் பாருங்க. ரூல்ஸ்ண்டா அப்படித்தான், சரியான ஒரு ரூல்ஸில் தான் விடுவினோம். இதை பாருங்கள் இப்படி இருக்கண்ட விடா போயினோம் மாடு சரியாக விடா போயினோம். பாருங்கள் கொடி ஆட்டுறவர் நிற்கிறார் எப்படி இருக்கண்டு பாருங்க. மாடு சீறி பாயக்குள்ளே எப்படி இருக்கண்டு பாருங்க. பாருங்க எப்படி இருக்கண்டு. எப்படி இருக்கண்டு பாருங்க. புழுதி பறக்குது. மாடு விட்ட வேல் எப்படி போயினோண்டு பாருங்க. அந்த மாட்டுக்குரியாக்களும் மாடு விட்ட வேலும் எப்படி போயினோண்டு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு லொத்தர் மாதிரி குலுக்கி தான் அந்த மாட்டின் வரிசை சரி பார்க்குறது. அப்படின்னு சொன்னால் ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான் இந்த வரிசை அவையில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இந்த கோட்டின் லைன் என்னென்னு சொன்னால் அது உண்டு. அதை பாருங்க. அப்படின்னு சொன்னால் இந்த கோட்டில் வந்து 1 2 3 4 5 6 லைனில் வந்து மாடுகள் விடுறது. அப்போ அந்த லைனை வந்து என்ன சொல்லுங்க, ஒரே லைனில் எந்த ஒரு மாடும் ஓட போகிறது இல்லை. மாறி சுழற்சி முறையில் தான் வரும். நல்ல முடிவு, நல்ல ஒரு முயற்சின்னு சொல்லலாம். சுழற்சி முறையில் தான் இந்த மாடுகள் வந்து லைன் பண்ணப்படுது. உண்மையிலே ஒரு பாராட்டத்தக்க விஷயம். குழப்பம் பெறாது இல்லைன்னு சொன்னால் குழப்பம் பெறாது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. குழப்பம் இல்லாமல் ஒரு முறையை வந்து அவையில் தயார் செய்யணும். நல்ல விஷயம் அது. பாருங்க இது வந்து ஒரு சுழற்சி முறையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த இப்போ என்ன சொல்லுங்க, மாடு வந்து எந்தெந்த விடந்தையில் எந்தெந்த லைனில் ஓடும். இப்போ இந்த விடந்தையில் எந்த லைனில் ஓடுமன்றதை வந்து முடிவெடுக்கணும். 6 அரசன் விஸ்வமடு
காஸ்மிகா மட்டக்கச்சி 4 1 ஆர்எஸ் புதுக்குடியிருப்பு விருசன் பசுமோட்டை 3 இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 1 2 அப்படி அந்த லைனில் வந்து மாடு விடுறக்கூடிய ஒரு விடந்த அந்த லைனை இப்போ நாங்கள் அந்த ஓட்டப்பட்டி ஓடைக்கு என்ன செய்வோம் அந்த ரெக்கில் ஓடுற மாதிரி தான் அந்த மாடுகளுக்கும் அவைகள் வந்து ஒரு இது வச்சிருக்கணும் என்ன சொன்னால் விடந்தையில் அந்த லைனில் நின்று தான் ஓடணும் இப்போ ஓடிக்கொண்டிருக்கேக்கு இப்போ இப்படி ஓடிக்கொண்டிருக்கேக்கு ரெக் மாறுறது முக்கியம் இல்லை விளங்குதா இந்த ஓடிக்கொண்டிருக்கேக்கு ரெக் மாறுற முக்கியம் இல்லை அது பெரிய விஷயம் இல்லை அதுகள் வந்து மாடு 5 அறிவு உள்ள ஜீவன் அது ரெக் மாறினா கூட பிழை இல்லை ஆனால் இந்த வரிசையில் வந்து பாருங்கள் ஹாட்டுன்னு இந்த வரிசையில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு லைன் இருக்குது பாருங்க இப்படி இந்த ரெக் வந்து ஒரு குலுக்கல் முறையில் தான் தெரிவு செய்யணும் அது ஒரு நல்ல விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பாருங்கள் அடுத்த வந்து நாம்பன்களோட பயணம் முக்கியமாக இந்த கொடி அடிக்கிற அண்ணன்ற ஒரு இதுதான் செயல்பாடு பாரபட்சம் பார்க்கக்கூடாது இந்த கொடி அடிக்கிற அண்ணன் வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது எல்லா மாடும் வந்து சரியான ஒரு வழி நடத்தலில் இருந்தால் தான் அவர் கொடி அடிப்பார் அது அவையிலே சொல்லுவோம் நம்ம இல்லையா எங்கட மாடு லைனில் விடா இல்லை பாருங்க போகிறத பாருங்க இங்கே பாருங்க எப்படி போயினோன்னு பாருங்க ஒரு ஆள் வந்து களைச்சி போய் வந்தோன்ட்ருக்கிறாரு களை எல்லாம் அவைகளுக்கு இல்லையாப்பா களைன்றது தெரியாது இந்த என்ன சொல்லுங்க அப்போ இந்த இங்கே பாருங்க இந்த எனக்கு உண்மையை சொல்ல மாடான்னு சொல்ல மனம் வருது இல்லைன்னு சொல்லுங்க பாப்பா அதுவும் ஒரு மனுஷர் மாதிரி தானப்பா இங்கே பாருங்க மாடுகளை பாருங்க இப்படி இருக்காண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து 4 மணி எங்களோட வெட்டாப்பில் கண்ணகி அம்மன் கோயிலில் ஒரு மணிச்சத்தம் ஒன்று கேட்கும் அலாம் ஒன்று கேட்கும் அப்படியே பாருங்க சூரியன் எப்படி இருக்கான்னு பாருங்க இங்கே எல்லாத்தையும் காட்டத்தானே வேணும் வீடியோன்னு சொன்னால் சகல விஷயமும் காட்டணும் பாருங்க வியாபாரம் எல்லாம் நடந்துகிட்டு பகோடா நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேண்டி சாப்பிட போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி சுட்டு போய்கொண்டிருக்கு நாம்பன் மாடுகளுக்குரியது எப்படி இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 மாடு இருக்குது மாடுகளை காட்டுறோம் பாருங்க அப்படி நிற்காங்க போயிடும் பாருங்க அடிபடுது கொழுவுப்படுது பாருங்க